நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே மீண்டும் ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, அவருடைய திவ்ய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆங்காங்கே இருக்கிற இடங்களில் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம் எப்போதும் சொல்லுகிறது போல ஒரு புரோகிராம் மாதிரி இதை பார்க்காமல் நம்ம எல்லாரும் ஆவியிலே ஒருமனப்பட்டு ஆங்காங்கே இருக்கிற இடங்களில் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது மெய்யாக தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. I will enter his gates with thanksgiving என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எங்களை முன்குறித்திருக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே நாங்கள் மரித்து போயிருந்தோம். தேவன் எங்களை உயிர்ப்பித்தீர், எங்களை ரட்சித்தீர். உம்முடைய அன்பின் குடும்பத்திலே எங்களை நீர் இணைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடந்து சென்றாலும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற சீரான சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, ஆறுதலுக்காக, நித்திய நம்பிக்கைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலக பிராரம்பண வாழ்க்கையிலும் எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே எங்களை இந்த 10 மாதங்கள் எங்களை நிறைவாய் நடத்தி இருக்கிறீர், சுகமாய் நடத்தி இருக்கிறீர், ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சவாலான நாட்களிலே, இந்த கடினமான நாட்களிலே தேவன் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நீர் அதிசயமாய் அற்புதமாய் எங்களை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற சுகபல ஜீவனுக்காக, தேவன் தந்து வருகிற பாதுகாப்புக்காக, தேவன் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். தேவன் தந்திருக்கிற ஹல்லேலூயா அருமையான இந்த ஐக்கியத்திற்காக, இந்த நல்ல சபைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். 38 வருடங்கள் இந்த சபையை நீர் நடத்தி கிருபையாய் நடத்தி ஆண்டவரே ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள சபையா நீர் பயன்படுத்தி இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக, இந்த திறந்த வாசலுக்காக நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு கண் நம்மை தாழ்த்துவோம். அவரை துதிக்க முன்பாய், அவரை ஆராதிக்க முன்பாய், அவருடைய திவ்ய வார்த்தைகளை கேட்க முன்பாய் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இருக்கிற வண்ணமாய் ஒரு குழந்தையை போல தேவனுடைய சமூகத்திலே நாம் வருவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்தவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்தால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆண்டவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் எல்லாரும் அமைதியாக எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். மற்றவர்களை அல்ல, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து
அவரிடத்தில் அறிக்கை செய்கிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் துதி வேளைக்கு, ஆராதனை வேளைக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை தகுதிப்படுத்தினபடியால் அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தொடர்ந்த இந்த துதி வேளையை, ஆராதனை வேளையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தை நாங்கள் மெய்யாக உணர வேண்டும், பிரத்யேகமாக உணர வேண்டும். கர்த்தர் எங்களோடு நீர் பேச வேண்டும். இந்த நாளிலே சகல துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தெய்வ சமூகத்திலே ஆங்காங்கே இருக்கிற இடங்கள்ல நாம் சற்று நேரம் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த சவாலான நாட்களிலே, இந்த கடினமான நாட்களிலே அதிசயமாய், அற்புதமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். நிறைவாய், சுகமாய், ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன் என்று சொல்லி அந்த இணையற்ற அன்பை உயர்த்தி பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களே உற்சாகமாக நாம் ஆவியிலே ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Yes. Amen. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே.
ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாய் தன் பாலகனையே மறப்பினது அபூர்வத்திலும் அபூர்வமான ஒரு காரியம். ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். அந்த தாயே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அன்பை அவ்வளவு ஆழமாக அவர் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் நாம் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது மெய்யாக நமக்காக கிரியை செய்கிற ஆண்டவராக, நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்களையே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் பெரியவரே, மிக பெரியவரே, அனுதினம் ஜெயித்திடுவோம். அவர் பெரியவரே, மிக பெரியவரே, அனுதினம் ஜெயித்திடுவோம். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் சகலமும் படைத்தவர். அவர் வல்லமையுள்ளவர், அவர் சகலமும் படைத்தவர்.
அவர் நல்லவர், மிக நல்லவர், நன்மையை செய்கிறவர். அவர் நல்லவர், மிக நல்லவர், நன்மையை செய்கிறவர். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை என்றும் உள்ளது. அவர் தலைமுறையாய், அவர் தலைமுறையாய் அடைக்கலமானவரே. அவர் தலைமுறையாய், அவர் தலைமுறையாய் அடைக்கலமானவரே. வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை என்றும் உள்ளது. அவர் தலைமுறை 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 தலைமுறையாய் அடைக்கலமான ஆண்டவர். தலைமுறை தலைமுறையாய் அவர் அடைக்கலமான ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் அன்பு என்றென்றும் மாறாதது. தம்முடைய ஜனங்கள் தவறு செய்கிற பொழுது அன்பின் மிகுத்தம், அன்பின் மிகுதியாலே அவர்களை தண்டித்தார். ஆனால் அதே ஜனங்கள், எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே திரும்பின பொழுது அவர்களை இழுத்து அணைத்து கொண்டு அவர்களை உயிர்ப்பித்து உற்சாகப்படுத்தி, ஹல்லேலூயா, அவர்களை மகிழ பண்ணின ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை விட்டு ஒருவேளை தூர போய் இருக்கலாம். சூழ்நிலைகள் நிமித்தம் ஒருவேளை அநேகர் தூர போய் இருக்கலாம். ஒருவேளை சவால்கள், கடினமான பாதை நிமித்தம் அவரை விட்டு விலகி சோர்ந்து தளர்ந்து போயிருக்கலாம். ஆண்டோடி சமூகத்தை நாம் மீண்டும் நாடி வருகிற பொழுது, நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்கிற பொழுது, ஆண்டவர் நம்மை இழுத்து அணைத்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை மகிழ பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். எஸ், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, வாளான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும்.
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண் மகிமை வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அவரிக்கை வாழ்வை அடைவோம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அநாதி தேவன், அவர் அநாதி தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். இந்த நவம்பர் மாதம் மட்டுமல்ல, இந்த 2020 ஆண்டு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை இறுதி வரை அவர் நிறைவாய் நடத்துவார். நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். எல்லாரும் இணைந்து பாடுவோம். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் கொடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நம்ம எல்லாரும் தொடர்ந்து அந்த தேவனை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். எந்த நிலைமையில நாம் இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து போனாலும், நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். இம்மட்டும் நம்மோடு இருந்த இம்மானுவேலர் இனியும் நம்மோடு இருப்பார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீரே துதிக்கும், கனத்திற்கும், மகிமைக்கும், மாட்சிமைக்கும், ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. சென்ற நாளிலே சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளிலே சுகமுடன்
சாத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமா போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தேவ கிருபை தங்கிடவே தேவ தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை தங்கிடவே தேவ தேவனை ஆராதிப்போம். உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என் தேவ கிருபை தேவ கிருபை தங்கிடவே தேவ தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை தங்கிடவே தேவ தேவனை ஆராதிப்போம். உள்ளம் ஒருங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை என்றும் இன்றும் என்றும் என்றென்றும் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நம்புகிற கேடகம் நீர். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலம், எங்கள் அரண், எங்கள் கோட்டை, எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிப்போம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. இன்றும் என்றும் என்றென்றும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. துயரத்தில் நாங்கள் கூப்பிட்டோம், உதவிக்காய் கதறினோம். நீர் எங்களை குனிந்து தூக்கினீர், எங்களை பெரியவன் ஆக்கினீர், எங்களை பிரபுக்களாய் ராஜாக்களாய் ஆசார்களாய் மாற்றி எங்களை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து எல்லாரும் பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால்.
பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே. நீரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திர. நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர. நீரே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், நீர் நித்தியானந்த சக்கராதிபதி, நீர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர். பரிசுத்த பாதத்தில் விழுந்து நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், பணிந்து உம்மை போற்றுகிறோம். வலுவாதபடி எங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட எங்களை மாசற்றவர்களுமாய் நிறுத்த வல்லமுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
அருமையான ஆண்டவரே, எங்களுடைய சபையில், ஊரில் இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தினாரில் ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்ற வருடம் முழுவதும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருந்த நல்ல ஆண்டவர் இந்த புதிய ஆண்டையும் அவர்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா உலக பிரகாரமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே இன்னும் உம்முடைய அன்பிலே அவர்கள் ஆண்டவரே வளரவும் உயரவும், இன்னும் அந்த அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளவும் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்மையும் கிருபையும் உடைய வாழ்க்கையிலே என்றென்றும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸில் நாம் அனைவரும் ஒன்றாக கொடுத்தக்கதின் பார்ன கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம். கடந்த 10 மாதங்கள் தேவன் நமக்கு சகலத்திலும் போதுமானாக இருந்தார். அதிலும் கடந்த 7 மாதங்கள் ஒரு கடினமான ஒரு காலத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தேவ கிருபை எம்மட்டும் நம்மை தாங்கிறதல்லவா. அவருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபையை எடுத்துக்கொள்வோம் என்றால் கடந்த 38 ஆண்டுகள் நம் அனைவருக்கும் தேவன் போதுமானவராக இருந்தார். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்த கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் பொதுவாக இந்த நாட்களில் நாம் ஆலயத்திலிருந்து கூடுவோம் என்றால் அது இன்னொரு மகிமையாக அது இருந்திருக்கும். ஆம், நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளாக இருக்கிறார் அல்லவா. அவருடைய மகா பெரிய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துவோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்துவது போல் சுமந்து வந்தார். கரங்களை பிடித்து நடத்தி வந்தார். அவருடைய அன்பு மகா பெரியது. ஏனென்றால் நாம் தவறவிட்ட காரியங்கள் அநேகம் இருந்திருக்கலாம். செயல்படுத்த முடியாத அநேக ஊழியங்கள் இருந்திருக்கலாம். அவைகள் மத்தியிலும் தேவ கிருபை நம்மை தாங்கியதல்லவா. அதுக்காக நன்றி செலுத்துவோம். அடுத்த சந்ததி, வர இருக்கும் சகோதர சகோதரிகள் அவ்வாறு தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பங்களை இழந்து போய்விடாத வண்ணம் இணைந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் அது என்ன மகிமையாக இருக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அப்பா இந்த அந்நிய தேசத்தில் ஒரு நீரூற்றாக எங்களுக்கு இந்த சபையை கொடுத்துருக்கீங்க தாப்பனே, அக்கா நன்றி என்று சொல்லி, இதற்காக இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 வருட 20 வருட விஷனோடு செயல்படுவீர்கள் என்றால் இந்த சபையில் பிறந்த பிள்ளைகள் உண்டு, எழுந்து செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் 5 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு கொடிதான் கர்த்தரையும் மட்டும் நடத்தி வந்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துவோம். இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு, செய்ய வேண்டிய காரியங்கள் ஊழியங்கள் அநேகம் உண்டு. நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன தேவர், நீங்கள் கால் மிதிக்கும் இடத்தை இந்த இடங்களில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் சந்திக்க தவறிய ஆத்துமாக்கள் அநேகம் உண்டு. விதையுங்கள், விளையச் செய்கிறவர் தேவன். அதனால் வருங்காலங்களில் எழுந்து செயல்படுங்கள். உனக்கு இருக்கும் பலனோட போ, அனுப்புகிறவர் நான் தானே என்று சொன்னாரே. அந்த தேவனை சார்ந்து கொள்ளும். எங்களால் ஆகும் என்று சொல்ல ஒன்றில்லப்பா. இந்த சுத்த கிருபை எம்மட்டும் நடத்தியதே, அந்த கிருபை நான் தாங்குங்க என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால்
இந்த ஒரு லீகசி மரபு தொடர வேண்டும். அதனால் அடுத்த சந்ததி பிள்ளைகள் எழுந்து நீங்கள் செயல்பட, இணைந்து செயல்பட நான் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளையும் பலனையும் ஒத்தாசையும் அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புவார், உங்களை பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் தேவன் கிருபையாக இந்த 10 மாதங்கள் அருமையாக போஷித்து வழிநடத்தி இந்த 11வது மாதத்துக்குள் தேவன் பிரவேசிக்க செய்தார் அல்லவா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். எத்தனையோ கஷ்டங்கள், பயங்கள், திகழ்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. ஆனால் இவைகள் மத்தியில் தேவக்கரம் நம்மையும் மட்டும் தாங்கிறதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். திங்கள் மாலை ஆராதனை வழக்கமாக ஜெப கொடுகையாக ஆலயத்தில் ஒவ்வொரு திங்கள் மாலையும் 8:30 முதல் 9:30 வரை நடைபெற்று வருகிறது. 70 சகோதர சகோதரி கோடி ஆராதித்து வருகிறீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வாறு நீங்கள் அந்த ஆராதனையை கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் உங்களுடைய பெயரை கொடுத்தால் நலமாக இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியாது போவென்றால் அந்த திங்கட்கிழமை ஒரு மதியத்துக்கு முன்பாகவோ 4 மணிக்கு முன்பாகவோ உங்களுடைய இயலாமையை நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால் காத்திருக்கும் பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு இடம் கொடுக்க அது வசதியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சகோதரர் ஜான் பெஸ்லி, தம்பி குமார், தம்பி தினகர், மகன் நீலை நீங்கள் தொடர்பு கொண்டால் அதுக்கேற்ற வசதிகளை அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். அடுத்தாக பைபிள் குஸ் 2020 அறிவித்துள்ள வர்றபடி 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய காலை ஆராதனை முடிந்த பிற்பாடு ஆன்லைனில் நடைபெறும். 97 பேர் நீங்கள் பேர் கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி. பேர் கொடுக்க கடைசி நாள் இன்று. தயவு செய்து நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அவ்வாறு இன்னும் பேர் கொடுக்காமல் யாராவது இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய பேரை இன்று தானே சகோதரர்கள், சகோதரர் தம்பி பெனியிடமும் சகோதரி பாரி, பிரின்சி பாரியிடம் நீங்கள் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வேத பாடம் என்று 2 நாளாகமும் மற்றும் 1, 2, 3 யோவான் மற்றும் யூதா இவிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. மற்ற விவரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். சகோதர கூடுகை அடுத்த மாதம் நம்முடைய காலை ஆராதனை, வெள்ளி காலை ஆராதனை ஆன்லைனில் முடித்த பிற்பாடு அது 10:45 முதல் 12 மணி வரைக்கும் ஜூமில் நடைபெறும். அந்த கூடுகையின் தியான தலைப்பு நிலைத்திருங்கள் என்பதாக இருக்கும். ஆன்லைன் சர்வீஸ் வழக்கமாக செவ்வாய்க்கிழமை மாலை 8:30 முதல் 10 மணி வரைக்கும் செவ்வாய் மாலை ஆராதனையும், வெள்ளி காலை ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை நாம் இப்பொழுது கூடியிருக்கிறோமே இந்த நேரத்தில் காலை 8:30 முதல் 10:30 வரை நடைபெறும். தயவு செய்து குறித்த நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் நலமாக இருக்கும். ஆராதனை தவற விடாதிருங்கள். அந்த நேரத்தை தவிர கூட முடியவில்லை என்றாலும் நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு ஆராதனை பங்கு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஜுலத்தாப்பனி, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. மீண்டும் இப்படி சமத்தில் ஒரு குடும்பமாக கொடுத்தக்கான சில பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் எங்களுக்கு போதுமாக இந்த கிருபைக்காக நன்றி. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வரும்போது சுமந்து வந்தீங்க ஐயா. கோழி தன் குஞ்சுகளை செட்டிங்கள் மறைத்து பாதுகாப்பது போல் பாதுகாத்தீங்க. கழுகு தன் குஞ்சுகளை தோளில் சுமப்பது போல் சுமந்து வந்தீங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. மட்டும் கிருபையாக நடத்தினீங்களே, அந்த பாதை திரும்பி பார்த்து கர்த்தர் நல்லவர் 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 என்று நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஐயா, சபையும் வார 38 ஆண்டுகள் கிடக்க செய்த கிருபைக்காக நன்றி. இப்படி சுத்த கிருபை தகப்பனே. எங்களால் ஆகும் என்று சொல்ல ஒன்று அல்லப்பா. அபாத்திரர்கள், குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள்,
ஆனால் நம்முடைய சுத்த கிருபினால வலங்கரத்தினால நீங்கள் தாங்கி பரிமாற்ற நடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் நடத்தின அந்த எபனேசர், நீ எம்மானுவலாக சபையோடு இருக்கிறேன். நீ யெகோவாயிராக இந்த பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. வரும் சந்ததி மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த விஷனை நீர் அப்பா நிறைவேற்றி நீர் வல்லவராக இருக்க கிருபைக்காக நன்றி. பிழைகள் எழுந்து செயல்பட கிருபைச்சிங்க. உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவா என்று சொன்னீங்களே, பலப்படுத்தி நிலைநிறுத்தி நீ கொடுத்த அந்த விஷனை சுந்தரிக்க போகிற செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சேத்திரப்பா. கர்த்தர் பெரியவர், நீ மகிமையான காரியங்களை செய்வலராக இருக்க கிருபைக்காக நன்றி. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் தாசனை திரு ரத்தத்துக்குள் மறைத்து கொண்டு சபைக்கு ஏற்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கு ஏற்ற மண்ணாவை பொழுதரில் போகிற கிருபைக்காக நன்றி. இப்படி சமூகத்தில் ஒரு விஷயம் தாழ்த்துக்கிறோம். சகல துதி கனமாய் அனைத்துமக்கு செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். அருமையான நம்ம உதவி போதர் ஐயா பிரபாசாமி அவர்கள் தெய்வ வார்த்தையை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். ஜபத் சிந்தனையோடு இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் ஆழ்நிலை மூலமாக எங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 10 மாதங்களையும் ஆண்டவர் நம்ம சுகமாக கிடைக்க பண்ணினார். 11ஆவது மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் வரும்படியாய் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக எல்லோரும் நன்றின்னு சொல்லுவோம். இன்னும் எத்தனை நாட்களோ தெரியல, நம்ம எல்லாம் ஒரு முகமுகமாய் பார்த்து ஆண்டவரை நம்ம ஆராதிப்பதற்கு கர்த்தர் சீக்கிரமாக வழிவாசல் திறப்பார் என்று விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் செய்யும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கலந்து கொள்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு நாமத்திலே எங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டோடைய வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டோடைய வார்த்தையை அவர் உயிர்ப்பிக்கிறதும் அது புதுப்பிக்கிறதும் ரட்சிக்கிறதும் விடுதலையாக்கிறதுமான வல்லமை உள்ளது. அந்த தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் பார்ப்போம். இளன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மறவாமல் ஆண்டவரே நீ நினைத்தீர், ஒவ்வொரு நாள் நினைக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கதாவே, எங்களை நேசிக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிறீரா, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நித்தமும் நடத்துகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே எல்லா கஷ்டங்களும் மத்தியிலும் நெருக்கங்களையும் மத்தியிலும் எங்கள் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் அப்படி பேசும்படியாக செபிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை ஆண்டுகளோ எத்தனை நாட்கள் இருப்போம் தெரியாது. அத்தனையும் ஆண்டவரே நாட்களும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, தயவு எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தியத்தை நிலைத்திருக்கும், சத்தியத்தில் வளரவும், கர்த்தாவே சத்தியத்தை அநேருக்கு சொல்லவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே பக்குவப்படுத்தும்படியாய், பயிற்சிக்கும்படியாய், ஆண்டவரே பழக்குவிக்கும்படியாய், மற்றவர்களை ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே நீங்கள் உம்முடைய ஆவின் பலத்தினால் சாரமேற்றி ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அதில் பண்படுத்தப்பட்ட ஆயத்தமான இருதயமாக நிறத்தில் விளட்டும். ஆண்டவரே அதை வளர்ந்து 100ஆய் பலந்தர உமக்கு ஆண்டவரே உமக்கு மகிமையாக வளர்ந்து கர்த்தர் அநேகருக்கு கனி தந்து பிரயோஜனப்பட கர்த்தர் உதவிச்சும்படியாக செபிக்கிறோம். பேசுகிற அடியாரை ஆண்டவரே திருரத்தத்துக்கு மறைத்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கப்பா. ஆவியானவர் பேசுங்க. நானும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளும் அதை உற்று கவனித்து அதை ஆண்டவரே கதாவே அதன்படி நடக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களுக்கு நான் நிறுவர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தலைப்பு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். அதற்கு ஆதாரமாய் வசனம் 12லேருந்து 16 வரைக்கும் வாச கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16லேருந்து 16 வரைக்கும் 12 to 16.
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்போஸ்தலன் பவுல் நம்ம எல்லாரும் இந்த பிரகாரம் ரோமாபுரி அந்த ஜெயிலிருந்து அது எழுதினார். அவருடைய 4 அந்த நிருபத்தில் பிலிப்பியர் நிருபம், கொலோசியர் நிருபம், பிலமோன் நிருபம், எபேசியர் இந்த 4 நிருபத்தில் இந்த பிலிப்பியர் நிருபம் ரொம்ப விசேஷித்த ஒரு சின்ன 4 அதிகாரம் கொண்டது. ஆனால் இதில் அவர் சொல்லுதான காரியங்கள் மிக 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 முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் பார்த்தா அந்த உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய காரியங்கள், சமுதாய கோட்பாடுகள், அவருடைய வேல்யூ சிஸ்டம் எல்லாம் பயங்கரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. பழைய மாதிரி இல்லை. இன்றைக்கி முன்னாடி எதெல்லாம் ஒரு வேல்யூபிள், ரொம்ப மதிக்கத்தக்கது, அருமையானது என்று சொன்னோமோ அதில் அந்த நாட்கள் அது அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை என்று மக்கள் சொல்கிற அளவுக்கு அது மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு பவுல் இருந்தாலும் பவுல் இன்னைக்குள்ள சிச்சுவேஷனில் இந்த கடிதத்தை இப்படி தான் எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இருந்த நிலைமை, அவர் ஜெயிலில் இருந்தார். இந்த கடிதம் வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதப்பட்டது. இந்த பிலிப்பு பட்டணம் இந்த அலெக்சாண்டர் கிரேட் அவருடைய அப்பாவுடைய பேர்னால அவருடைய பேரை தான் வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிலிப்பு பட்டணத்தில் அந்த நாட்களில் இருந்த மக்கள் எல்லாம் அந்த ரோமாபுரி அந்த கல்ச்சரில் தான் இருந்திருக்காங்க. அந்த கல்ச்சர் வந்து ஒரு நல்ல கல்ச்சர் இல்லை. சில புத்தகங்கள்லாம் அந்த படிச்சிங்கன்னு சொன்னால் ரோமா வரலாறுலாம் படித்தா ரொம்ப மோசமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரம். அது மாத்திரம் இல்லை, மொராலிட்டியே ரொம்ப குறைஞ்சி போகிறதான கீழ்த்தரமாக இருந்த நேரம். விக்கிரக ஆராய்ச்சி அதிகமாக இருந்தது. அது இன்னொரு பக்கம் நாங்கள் எல்லாம் தெரியும், ஒரு ஞானம் அப்படிலாம் பேசிக்கொண்டதான ஒரு காலத்தில் தான் அந்த இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நாட்களில் தான் பவுல் வந்து இந்த கடிதத்தை அந்த ரோமாபுரி மக்களுக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் தெரிந்த பிறகு அந்த ரோமாபுரியில் அந்த பிலிப்பு பட்டணத்தில் முதலாவது லீதியாள் தான் ஆண்டவரை மேலே ஏற்றுக்கொண்டாங்க. லீதியாள். அதுக்கப்புறமா அந்த ஜெயிலர், அதில் அப்போஸ்தலனுடைய 16ஆம் அதிகாரம் பார்த்தோன்னா அது ஜெயிலரோட குடும்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்புறமா அங்கே 2 சகோதரர்களை பற்றி பவுல் குறிப்பிடுறாரு. அங்கே வந்து யூதருடைய ஆலயங்களோ எதுவுமா இருந்த மாதிரி அங்கே சொல்லலை. ஆனால் அந்த பிலிப்பு அந்த சபை என்பது அதிகமான பிரஜாதி மக்களால் இருந்திருக்கிறதான சபை. அதனால் பவுல் அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப வளர்த்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிலிப்பு பட்டணத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க நம்ம அந்த அப்போஸ்தலர்கள் படித்தா தெரியும். எவ்வளோ கஷ்டம் வந்தது. அதனால அவர் போய் அடித்து ஜெயிலில் போட்டாங்க. எல்லோரும் நமக்கு அறிந்தது. அது போக நான் விரும்பலை. இங்கே அன்றைக்கு இருந்த சமுதாயம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியாக இருந்திருக்கு. இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2லேருந்து ஒரு 6 வரைக்கும் வாசிக்க. இப்போ இன்றைக்கி எப்படி சமுதாயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிலைமை பாருங்க, இதுதான் இருக்கு கர்த்தர் நாமத்துக்கு. இந்த உலகத்தில் பழைய காலத்தில், அதாவது முந்தைய நாட்களில் இந்த காலத்தை குறித்து தியாலஜி சொல்லும்போது அது ரெண்டு இதாக சொல்கிறாங்க. நம்ம அந்த கிமுன்னு சொல்கிற மாதிரி இந்த கிறிஸ்துவ வந்ததுலேருந்து ஒன்று சொன்னா ப்ரீ கிறிஸ்டியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவம் நிலைவன நாட்டுறதுக்கு கொஞ்சம் அன்மனும். அப்புறம் கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் வந்த பிறகு அது வந்து போஸ்ட் கிறிஸ்டியன் கல்ச்சர் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த போஸ்ட் கிறிஸ்டியன் கல்ச்சரில் தான் அதாவது இந்த விதமான காரியங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறேன். நம்ம வாசித்த இந்த வசனங்களும் போஸ்ட் கிறிஸ்டியன் கல்ச்சர் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அங்கே. அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி பவுல் தான் அதை எழுதியிருப்பார். முன்னாடி எப்படி மக்கள் அதை எப்படி நினைப்பாங்க, எல்லாருக்கும் தெய்வ பக்தி இருந்ததா? எல்லாத்துக்கும் இருந்துச்சு. கடவுளை நம்பினாங்க, கடவுள் பயம் இருந்துச்சு. இன்றைக்கி கடவுள் பயம் இருக்கா? இருமாப்பு கடவுள் பயம். கடவுள் எங்கே இருக்கான்னு கேட்குறான். உலகத்தில் இன்றைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிற மக்களுடைய இது பெர்சன்டேஜ் கூடிக்கிட்டே போகுது. ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்குள்ள அது அன்றைக்கி வேதம்தான் கர்த்தருடைய பைபிள் தான் ஆண்டோட வசனம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. இதெல்லாம் இது ஒரு புத்தகம், அநேக புத்தகங்கள் கடவுள்கிட்ட போகிறதுக்கு நல்வழிப்பு நடத்துறதுக்கு இருக்குது. அது ஒரு புத்தகம் தான் அப்படி நினைக்கிறேன். அது மாதிரி சில சொல்கிற வந்துருச்சு. மூணாவது பார்த்திங்கன்னா, ஆண்டவராக இயேசு தான் ரட்சகர் என்று சொல்லி அன்றைக்கி எல்லோரும் நம்புனாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லா கடவுள் ஒன்று அப்படிங்கிற ஒரு நியூ ஏஜ் அந்த மாதிரி ஒரு வந்துகிட்டே இருக்குது. அதனால சொன்னேன், இன்றைக்குள்ள சமுதாயம் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்டதான அந்த நல்ல உயர்ந்த நற்குணங்களை ஆவிக்குரிய காரியங்களை போற்றுன அது காலமாக மாறி அதை மதிக்காத காலத்தில் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று பாருங்கள், நம்ம சமுதாயத்தில் இந்த சோஷியலாகவும் அப்படி மாறி போச்சு, ரிலிஜனாகவும் மாறி போச்சு. சோஷியல் எப்படி மாறி போச்சு சொல்லலாம், டைவர்ஸு சர்வசாதாரணம். ரீமேரேஜ், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கல்யாணம், ஒருத்தர் ஸ்ரீகார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா சேம் செக்ஷுவல் மேரேஜ், ஹோமோசெக்ஷுவல் மேரேஜ், அப்புறம் கல்யாணம் பண்ணாமே சேர்ந்துக்கிறான். இதை மாதிரியான சோஷியல் ஈவில்ஸ் ரொம்ப வந்து போச்சு. அந்த மரியாதை இல்லை, அதாவது மதிப்பே இல்லாமல் போயிட்டாங்க. அன்பு இல்லாமல் தான் அதாவது அவங்களுக்கு கூட இந்த இது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அந்த அன்பு அவர்கள் தணிஞ்சு போச்சு. எப்படி ரிலீஜியஸாக போச்சு? ரிலீஜனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், ஹோமோசெக்சுவல் மினிஸ்டர்ஸ், ஹோமோசெக்சுவல் ஆள் சபைகளில் ஊழியக்காரனாக இருக்கான். இதை மாதிரி காரியங்கள் வந்துச்சு. அநேக பொல்லாத காரியங்கள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆராதனை சொல்கிறது இன்றைக்கி நடக்கிற அசிங்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உபதேசம்னு சொல்லி என்னென்னமோ உபதேசம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். இந்த நாட்களில் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கணும்னா நம்ம வேணும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை மாற்ற பிடித்துக்கொள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சமுதாயத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து நம்ம எல்லாம் அப்படி எதிர்த்து நம்மளும் அது கிறிஸ்தவ ஒரு கட்சின்னு ஆரம்பித்து அப்படி நம்ம எதிர்த்து போக முடியுமா? முடியாது. இல்லை போராட்டம் நடத்த முடியுமா? போராட்டம் நடத்தினா முடியாது. அது நமக்கு நம்முடைய காரியங்களுக்கு அது ஒத்து வராது. அது வந்து அது ஒரு நம்முடைய தரத்திற்கு சரியாக இருக்காது. இல்லை நம்முடைய அதனால் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம காப்பாற்றி கொள்வதற்கு, நம்முடைய ஜெனரேஷனை இந்த விதமான பொல்லாத காரியங்களில் காப்பாற்றி கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. முதல்ல நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரெண்டாவது, அந்த ரட்சிப்பு பிரயாசப்படுறதுக்கு நாம மாத்திரம் இல்லை, அது வந்து பவுலுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி இந்த பொல்லாத சமுதாயத்தில் கோணல் மாறுபாடுவான இந்த சந்ததியில் நீ எப்படி நல்ல பிள்ளையாக இருக்க முடியும், எப்படி எழுந்து பிரகாசிக்க முடியும், நீங்கள் சுடர்களை போல் பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. முதலாவது அவர் சொல்கிறது ஒரு நல்ல டைரக்ஷன், இப்படி போங்க அப்படின்னு. ரெண்டாவது, ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு. அதாவது அது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க, ஆண்டவர் தான் நம்மளோட உள்ளத்தில் அதை இது பண்ணுறாராம். 13 வாசிக்கலாம். 13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்றார். நமக்கு இல்லை இப்படி இருக்கலாம், நீ இரு, நானும் உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் மற்றவங்க வந்து பொல்லாத காரியங்கள் சொன்னால் அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தமாக வாழணும், பாவம் அது இதை பற்றி நம்ம பேசுகிறேன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறேன் இன்னும் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. இவங்க வந்து அன்என்லைட்டன்டு சந்ததின்னு சொல்கிறான். நம்மளை வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க, இன்னும் புரிந்துக்காத ஆளுகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மளை நடத்த முடியும். அந்த சமுதாயத்தில் நம்ம உயர்த்துறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ஆண்டோடு தான் முடியும் என்பதை நம்ம உண்மையாக முழுதுமாக நம்ம நம்பணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று சொன்னேன், எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் பவுல் சொல்கிறார், அந்த டைரக்ஷன். ரெண்டாவது, நமக்கு எப்படி ஆண்டவர் நம்ம உதவி செய்கிறாருன்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு. நீ அதனால் நீ ஒன்றும் பயப்படாத, நீ வந்து முயற்சி பண்ணு என்று சொல்லி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி நடக்கணும். நாலாவது, கர்த்தருடைய நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளாகணும், மாசற்ற பிள்ளைகளாக ஆகணும். அப்புறமா அது மாத்திரம் இல்லை, நம்ம பெற்ற இந்த வெளிச்சத்தை, நம்ம பெற்ற இந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தின் மக்களுக்கு சொல்லணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுதான் பவுலுக்கு நம்ம சொல்லதான ஒரு காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல்ல அந்த டைரக்ஷனை பார்ப்போம். டைரக்ஷன் சொன்னோன்னே அது முதல்ல பாருங்கள், முதலாவது வசனத்தை அந்த வசனம் 2:12 வாசிக்கலாம். முதலாவது நம்மளை பார்க்கணும், நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நான் அதாவது மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக நடப்பாங்க இல்லையா. பவுல் அதாவது சொல்ல, நான் அங்கே இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தீங்க, கீழ்ப்படிஞ்சிருந்தீங்க. இப்போ நான் தூரமாக நான் ரோமாபுரியில் இருக்கேன், இப்போவும் நீங்கள் கீழ்ப்படியணும், அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டிருக்காரு. அப்போ நமக்கு முதல்ல யார் பார்க்குறான்னு இல்லை, கர்த்தர் பார்க்குறாருங்கிற அந்த எண்ணத்தை தான் நம்ம வந்து கிரியேஷன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை சொல்லுவாங்க, அதாவது அது எல்லோரும் யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது காரியங்களை சரியாக செய்கிறது அது ஏற்க தான், அது எல்லாருக்கும் ஒரு நார்மலாக நடக்கிறது. ஆனால் யாருமே இல்லாமல் நாம் மாத்திரம் இருக்கும்போது ஒழுங்காக நடக்கணும், பார்க்கணும். நம்ம ஆள் இருக்கும்போது செஞ்சோன்னு சொன்னால் அது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அதில் ரொம்ப அது ஐ சர்வீஸாக, என்னது அது ஐ சர்வீஸு பார்த்துக்கிட்டு இருக்கு, அது அந்த கண்ணுக்காகத்தாமே சர்வீஸ் பண்ணுறான். இதே பவுல் வந்து கொலோசியருக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொலோசியர் 3:22 வாசிக்கலாம். அங்கே சொல்லுவார், அது வேலைக்காரரை பற்றி சொல்லும்போது கடைசி பகுதி வாசிக்கலாம். கொலோசியர் 3:22, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் அதை சொன்ன ஐ சர்வீஸ் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். கபடம் இல்லாத ஊழியம் செய்யுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு சொன்னா, இப்போ பெரிய பாவத்தை எப்படியே தேவனுக்கு முன்பாக நான் அவருக்கு விரோதமாக செய்வேன். யாரும் பார்க்கல அந்த டைமில், அவன் பாவம் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனால் அவன் பாவம் பண்ணலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த மலை பிரசங்கத்தில் 10:7
1லேருந்து 5 வரைக்கும் வசனம் கேட்கலாம். முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரதத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரத்துக்குள்ள துரும்பை நீ எடுக்க முற்படலாம்னு சொன்னார். இந்த உலகம் பொல்லாங்கத்தில் கிடக்கிறது, இது பொல்லாத உலகம்தான். ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னிடத்தில் பாவம் உண்டு வந்து யாரும் கூட சொல்ல சேலஞ்சு பண்ணார். அப்போ சொன்ன கிறிஸ்துனாலே நம்ம குற்றச்சாட்டப்படாதவர்களுக்கு யார் நம்மளை வந்து எதிர் பேசுகிறவன் நம்மளை குற்றச்சாட்டப்படக்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, 1 கொரிந்தியர் 9:27 பாருங்கள். நான் பிரசங்கிக்கிறேன்னு என்னையும் சேர்த்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தராம் ஸ்தோத்திரம். சரீரத்தை என்ன பண்றாரு அவரு? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அதாவது என்னத்தன்னா, நம்முடைய சரீரத்தில் வருகிற மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். மாம்ச இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தராம் ஸ்தோத்திரம். அதில் லூயா மாம்சத்திற்கு நமக்கு எல்லாம் தெரியும். கலாத்திர 5:19 21 வரைக்கும் இருக்குது. அந்த கிரிகள் ஒன்று நம்ம வாழ்க்கை நம்முடைய ஜீவிதத்தில் அது இருக்கக்கூடாது. எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன வேணும்? ஆவியின் சிந்தை வேணும், ஆவி வேணும். ஆவியினாலே மாம்சத்தின் இச்சைகளை நீங்கள் அழைப்பீங்கன்னா நீங்கள் ஜீவனோடு இருப்பீங்க. கர்த்தராம் ஸ்தோத்திரம். அதில் லூயா. ஏன்னா நம்ம சரீரத்தை மற்றவன் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம நான் உள்ளத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 6:20 வசனம் வாசிக்கலாம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவனை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பேதுரு முதல் பிரசங்கத்தை சொன்னார். அப்போஸ்தலர் 2:40 உங்கள் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராம் ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கன்னு சொன்னால் மாறுபாடுள்ள சந்ததியில் நம்ம தான் வெளியே வரணும். சத்தியத்தை என்ன கேட்டோமோ சத்தியத்தின்படி நடக்க நம்ம அங்கிருந்து வெளியே வரணும். We should isolate ourselves from the society. அதுக்காக நம்ம சொசைட்டிலே இந்த உலகத்தை இல்லாமல் இருக்க முடியாது. சில பேர் வந்து முனிவராகவோ அல்லது எங்கேயோ போய் தனியாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழணும். ஆனால் உலகத்திற்கு நமக்கும் அதனுடைய அது சம்பந்தம் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கு அவசிய சம்பந்தம் ஏது? அவனுடைய கோட்பாடுகளுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் எல்லாம். அதனால தான் அப்போ இயேசு அந்த ஜெபிக்கும்போது அந்த பிரதான அப்போஸ்தலனுடைய பிரதான ஆசாரனுடைய ஜெபம் யோவான் 17 இருக்குதுல்ல, அதில் பார்த்தா என்னுடைய வார்த்தைகள் கேட்டு உண்மை விசுவாசித்து அவர்களுக்காகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கலாம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விசுவாசித்தவங்களும் இந்த உலகத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம மொழிச்சிறமை நம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளப்படுறவங்களுக்கும் இருக்காங்க. அதனால் நம்ம செய்யணும், இந்த உலகத்தில் தான் இருக்கணும். அதை விட்டு நம்ம போயிட முடியாது. ஆனாலும் உலகத்தால் கரைபடக்கூடாது. எப்படி தாமரை இலை தண்ணியில் இருக்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதோ அதுபோல் நம்ம ஒட்டாமல் இருக்கணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். இன்னொன்று பார்த்தா நம்ம ரட்சிப்பு பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேறணும்னு சொன்னால் ரட்சிப்பு ஈஸி தான். ரட்சிப்புக்கு நம்ம ஏதாவது கிரயம் கொடுத்துருக்கோமா? ஒன்றும் கொடுக்கல. ரட்சிப்பு கிருபையினால் பெற்றிருக்கோம். எபேசியர் 2:8-9 பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய தேவனால் உங்கள் விசுவாசத்தினால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு இருக்கு. அப்போ நம்மளுடைய பங்கு என்னது? விசுவாசிக்கணும். ஆண்டவர் கிருபையை நம்ம மன்னிப்பார். ரட்சிப்பு என்பது வருகிற அது நித்தியமான தண்டையிலிருந்து நம்ம விடுதலை கொடுப்பது. கர்த்தராம் ஸ்தோத்திரம். இயேசு ரட்சிக்க கிருபையாக நம்ம மேலே இருக்க அவர் ஆயத்தமாக இருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ரட்சிக்கப்பட்டு வரணும்னு சொன்னால் மறுபடியும் பிறக்கணும். யோவான் 3:3-5 வரைக்கும் வாசிக்க வேண்டாம் இருக்குது. மறுபடியும் ஆவினால் பிறக்க வேண்டும். ஆவினால் பிறக்கணும். ஆவினால் பிறந்தால் தான் நம்ம தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் தான் விருப்பம். நீ அதாவது நீ பரிசுத்தமாக ஆகணும், நல்ல இந்த உலகத்தை விட்டு கரைபடாமல் இருக்கணும்,
உன்னை ரட்சிப்பு இது நிறைவேற நீ பிரயாசப்படு, சும்மா நீ ஏனோதான் இருக்காத, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் அந்த விருப்பத்தை கொடுக்குறாரு. நீ பரிசுத்த மேல் பரிசுத்தப்பட நீ பிரயாசத்தப்படு, நீதி மேல் நீ இன்னும் அதிகமாக நீதி செய் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அவர் நம்மோடு கூட வருகிறார். ஒரு கோப்பைலட்டு மாதிரி நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம விட்டு விலகுதே இல்லை. இந்த சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுன்னு அர்த்தம் போட்டு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலகடந்து சாட்சிகளாக இருப்பீங்க. ரெண்டாவது அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவங்கள கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை பயணத்தில் பரிசுத்த நம்மோடு கூட வருகிறது என்பதை பார்க்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்த நமக்குள்ளே இருக்க நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுற ஆலயமாக இருக்கிறீர்கள் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருதான் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆகவே நம்ம பரிசுத்த ஆவியானவரை என்னைக்கு துக்கப்படுத்தாமல் அவர் சொல்கிறபடி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம ரட்சிப்பு நிறைவேற கண்டிப்பாக செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டு கடவுளை பற்றியான அந்த பயம் மக்களுக்கே இல்லை. பயம் இல்லை. ஏன்னு கேளுங்க. அதாவது அந்த முன்னாடி தான் வந்தீங்கன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவனுடைய கடைசி முடிவு நரகம், அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்கும் அப்படின்னா கண்டித்து உணர்த்துற பிரசங்க நாட்கள் போய் இன்னைக்கு கிருபை, தயவு, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அப்படிங்கிறதான காரியங்கள் இருக்குது. இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் நம்முடைய கிறிஸ்துவலாகவும் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அதுக்காக அதிகமாக துக்கப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்ம கர்த்தருக்கு பயப்படப்பட, அதனால வசனம் சொல்லுது நமக்கு பயம் இருக்கணும். எப்பவும் கர்த்தருக்கு குறித்த பயம் இருக்கணும். ஆண்டவர் பார்க்குற பயம் இருக்கணும். சங்கீதம் 2:11 வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கொடுத்து களி கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும். என்னமா ஆட்டம் பண்ணுற ஆண்டவர் பயம் இல்லாமல் அநேக காரியங்கள் நடக்குது. அப்போ சொல்ல இங்கே வேதத்தில் சங்கீதக்காரர் அருமையாக சொல்ல, பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28-29 ஒரு முக்கியமான ஒரு வசனம். அதை நீங்கள் வாசிக்க முடியாது. உங்களை அன்பாக கேட்குறேன். எபிரேயர் 12:28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி பாருங்க. இந்த ஆராதனைகளை எவ்வளோ பக்தியாக இருக்கணும், எவ்வளோ பயத்தோடு இருக்கணும். ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க பிரதர். அதை ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று போட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது பயத்தோடும் பக்தியோடு வரணும். ஒரு நடுக்கம் இருக்கணும். எல்லாம் கேளு அப்படி இப்படி அதிகாரம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிளைம் பண்ண சொல்கிறான். சில இதற்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, கிளைம் பண்ணு. நெவர் கிளைம் த லார்ட். ஆண்டவர்கிட்ட போய் கிளைம் பண்ணக்கூடாது. வேண்டிக் கொள்ளுங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுதான் போட்டிருக்கு. தேடுங்கள் அப்பொழுது கண்டடையில் தான் போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66:1-2 வாசிங்க. ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பாராம்? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், ஆண்டவருடைய மகிமையை உன்னதத்தை பாருங்க. பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம், எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்க ஸ்தலம், எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு, சத்தியத்துக்கு பயப்படணும். நீ சத்தியத்துக்கு பயப்படுறதே இல்லை, எல்லாம் இதாகி போச்சு. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவன் தான்
அவர் நோக்கி பார்ப்பார். நீர் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய இருதயத்தில் செம்மையாக இருக்கணும்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை அவர் உண்டாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுவும் நீதிமொழியில் பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நமக்கு என்னென்ன பயன் உண்டு என்பதை அநேக காரியங்கள் இருக்குது. நான் அதை எல்லாத்தையும் வாசிக்க விரும்பலை, சொல்கிறேன். நீதி 1:7 சொல்லுது கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி. நீதிமொழி 8:13 சொல்லுது தீமையிலேருந்து நம்மளை விளைக்கிறோமா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு தீமை வரும்னா அதை விளைக்கிறோம். 3வது நம்முடைய ஜீவனை பெருக பண்ணுமா. நீதிமொழிகள் 10:27 போட்டிருக்கு, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் நீதிமொழிகள் 14:26-27 சொல்லுது நமக்கு கர்த்தருக்கு பயப்பட திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அது மாத்திரமில்லை, அவனுக்கு ஜீவ ஊற்றிருக்கும், மரண கண்ணிக்கு அது தப்பல. அதை மட்டும் வாசிக்க பார்க்கலாம், நல்ல அருமையான வசனம். நீதிமொழிகள் 14:26-27. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, கர்த்தருக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், அதெல்லாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே மாதிரி 16:6 சொல்லுது தீமையை விட்டு தீமையை விட்டு விலக பண்ணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19:23 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது ஜீவனுக்கு ஏதுவானது, அது நம்ம திருப்தி அடைப்பு பண்ணும், நம்ம நிலைத்திருக்க பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுத அவ்வளோ அருமையாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு அது மாதிரி 22 பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஐஸ்வர்யத்தையும் தருமா, மகிமையும் தருமா, ஜீவனும் தருமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22:4 நீதிமொழி 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. நமக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படப்பா. கர்த்தருக்கு பயப்பட விதமாய் ஆசீர்வதிப்பான். சங்கீதம் 128 எல்லாம் உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரம் சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்மையாக நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆண்டவராக இயேசு சொன்னார். அப்போ மத்திய 10:28 பாருங்கள், யாருக்கு பயப்படணுமா? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படும். ஏன்கள் இதை முக்கியமான காரியம் நீங்கள் தயவுசெய்து கேட்க முடியாது கேட்குறேன். மத்தேயு 10:28 அவருடைய சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது அவர் சொன்னதான ஒரு அறிவுரை, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படாத. அவன் பெரிய எவ்வளவு அதிகாரம் உள்ளவன் இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் பயப்படாத. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொன்னது ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுப்பா, மற்ற ஒன்றுக்கு நீ பயப்பட. கர்த்தருக்கு பயந்தா போதும், மற்ற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இப்போ சொன்ன பயத்தை படி சொன்னேன். அன்பு இருந்தால் பயம் வராது, அன்பு பயத்து புறம்பே தள்ளும். பயம் வேணும், நடுக்க வேணும். நடுக்க என்னது? ஒரு அசைவு, ஒரு குவாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, குவாக்கு எப்படி வருது, அது மாதிரி ஒரு பயம் இருக்கணும், நடுக்க வரணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல நடுக்கிறவர் தான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பான்னு போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாவம், நரகம், தண்டனை இதை பற்றி கவலைப்பட்டானா நடுங்குவான். அந்த நாட்களில் எப்படி பிரசங்கித்தாங்க. இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் பிரசங்கிறது அதிகமாக குறைஞ்சி போச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, நம்ம நடுங்கணும். ஹல்லேலூயா, நடுங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 1 நாளாகமம் 16:30 இப்படி சொல்லுது, புலவத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. சங்கீதம் 96:9 சொல்லுது, பரிசுத்தமான கர்த்தரை ஆராதிங்கள். அடுத்து வருது, அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நடுங்கணும். ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு நடுங்கணும். மோசே அந்த முச்சடியில் அக்கினியை பார்த்து அவன் நடுங்கினான் என்று போட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நடுங்கினான் பார்க்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பு நிறைவேற நம்ம நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்ம காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாக இருக்கணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயோஜனம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் வேணும். அதுக்கப்புறமா நான் முதலே சொன்னேன், நம்மோடு கூட அந்த ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அவருடைய கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்ம வழி நடத்த அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அப்போ அது பிலிப்பியர் 1:6 சொல்லுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து நாள் வரைக்கும் அதை செய்து முடிப்பார். அதை வாசிங்க பிரதர். அதை பிலிப்பியர் 1:6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றார். அதாவது ஆரம்பிப்பது அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான் முடிக்க போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல் எபிரேயர் 13:21 வாசிங்க. பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அதை வாசிங்க. எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தவர்களாக்குவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்ம சீர்பொருந்த பண்ணுகிற, நம்மளை நல்ல உயர்த்துகிற, நம்மளை பக்குவப்படுத்துகிற, பண்படுத்துகிற ஆண்டவராக இருப்பார் பார்க்குறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எபேசியர் 3:14 சொல்லுது, உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் அவரை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், அவருக்கு அந்த வல்லமை உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் 20:20 சொல்லுது, நாம் வேண்டிக்கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலாக கிரீச்சையிற நமக்குள் கிரீச்சையிற வல்லமையின்படியே நம்ம ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட காரியங்களை செய்ய அலோவ் பண்ணு சொன்னால் நம்ம நம்ம வேண்டிக்கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலா கிரியேச்சர் வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால் அவர் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். முறுமுறுப்பு எப்போ முறுமுறுப்போம்? நம்ம நினச்சது நடக்காத போது, நம்ம பெருசாக அடுத்தவங்க நடந்துருச்சு நமக்கு நடக்கலை அப்படிங்கிற முறுமுறுப்பு வரும். இந்த முறுமுறுப்பு வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். எங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அதை பண்ணலை இதை பண்ணலை எங்களுக்கு அப்படி ஆச்சு இப்படி முறுமுறுத்தார்கள். அதோட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:10 10-12 வரைக்கும் வாசிங்க. முறுமுறுத்தா அதுக்கு என்ன வரும்னு பாருங்கள். அதை ஃபாதர் பார்த்து சொன்னார், முறுமுறுத்தா சாத்தான் வருவான், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். கரெக்டா? வாசி. 1 கொரிந்தியர் 10:10-12 10:10-11-12. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. முறுமுறுக்க கூடாது. ஆண்டவருக்கு பிடியாது, அதனால அழிஞ்சு போவோம். நம்ம முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நான் சொன்னேன், நடக்காத போது சில டைமில் சோதனை, நம்ம எதிர்பார்க்காத சில சோதனைகள் வந்துடுது, கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அந்த டைமில் முறுமுறுக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, நமக்கு சோதனை வரும்போது நம்ம சந்தோஷப்படணுமா. யாக்கோபு நிருபம் 1:2-3-4 வாசிக்கலாம். அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணுமா. சங்கீதக்காரத்தில் நான் உத்தரப்பட்டது நல்லது, ஆனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறான். யாக்கோபு 1:2-3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னா அது பொறுமை உண்டாக்கு சொல்லி என்ன நம்ம எப்படி எண்ணணுமா? நீங்க மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமை வேணும்,
சோதனையின் மத்தியில் முறுமுறுக்கக்கூடாது. நமக்கு பொறுமை வேணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். யோபை நினைத்துக்கொள்ளும் போட்டிருக்கு. நம்ம பொறுமை வேணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10:13 பார்த்தீங்கன்னா சோதனை நம்ம எல்லா மனுஷனுக்கும் வர சோதனை தான். நமக்கு பெருசாக பெரிய சோதனை ஒன்றும் அல்ல. அதான் ரொம்ப அருமை. நம்ம அடிக்கடி நம்ம கேட்ட வசனம் அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது. உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறது. அவருக்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவரை கூட வச்சிருந்தா தான் உங்களுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராம் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சோதனை வரும்போது நீ முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவர் சார்ந்து கொள்ளு. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த உபத்திரம் வரும்போது நமக்கு நம்மளுடைய மேன்மை, அதாவது நம்மளை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குமா. ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 பார்க்கலாம். உபத்திரவம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும். உபத்திரவம் பொறுமை, நம்ம யாக்கோபு வாசித்த மாதிரி உபத்திரவம் பொறுமை உண்டாக்கும். பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொன்னான். மேன்மை பாராட்டப்பா. கர்த்தர் இந்த சோதனைக்கு எனக்கு கொடுத்தாரு. இதில் தான் நான் இவ்வளோவா ஜெயித்தேன், இதில் நான் இதை கற்றுக்கொண்டேன், இதை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி நம்ம சாட்சியத்தில் மேன்மைப்படுத்துகிறோம். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம முறுமுறுக்கிற அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு நமக்கு வரவே வரக்கூடாது. ஹல்லேலூயா. நெகட்டிவ் ஆட்டிடியூடு வரக்கூடாது. அதுக்கு பதில் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வரணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ, எப்போல்லாம் நெருக்கப்படுற வருதோ, அந்த டைம்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நான் சொல்லணும். நம்ம எப்படி மாற்ற, நம்ம நம்முடைய அந்த முறுமுறுப்பத கஷ்டத்தெல்லாம் ரீப்ளேஸ் வித் த தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரை நீர் அதை செய்திங்க, ஆண்டவர் இதை செய்திங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் செய்வார், மகிழ்ந்துருவார். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இவ்வளவு கர்த்தர் என் பிள்ளை பாரு, இப்படி கஷ்டப்பட்டாலும் என்னையும் அவன் நான் செய்ததை தான் நினச்சிட்டு நன்மையை தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராம் ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு இல்லைன்னு சொன்னேன். தர்க்கிப்பு இல்லாமல். தர்க்கிப்பு என்னது? ஆர்கியூமெண்ட்டு, வாதம். நான் போன தடவை அதை பற்றி ரொம்ப விரிவாக நான் சொன்னேன். நான் இந்த தர்க்கிப்பு வந்தாலே, வாதம் வந்தாலே அது என்னத்தை உண்டாக்கும் தெரியுமா? பிரிவினை உண்டாக்கும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்யும் உண்டு. சகல துர்ச்செய்யும் உண்டு. கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரிவினை உண்டாக்கிடும், கலகம் உண்டாகும். அதனால யாரும் ஆர்க்கியம் பண்ணக்கூடாது. இயேசு பற்றி போட்டிருக்கு, அவர் எந்த சூழ்நிலை அவர் வாதம் பண்ணலை. அவர் விரோதமாக குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னாங்க. அவர் வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்னு போட்டிருக்கு. கர்த்தராம் ஸ்தோத்திரம். நம்ம மற்றவர்களோடு கூட சேர்ந்து இருக்கணும். அந்த ஐக்கியத்தில் இருக்கணும். நம்ம கிறிஸ்துவோட சபையில் இருக்கும். கிறிஸ்துவ அங்கமாக இருக்கும். சபையில் இருக்கும்போது அல்லது கிறிஸ்துவ அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு அங்கம். அந்த கிறிஸ்து தலையாக இருக்காரு, நம்ம அது ஒரு சரீரம், அது நம்ம ஒரு அங்கமாக இருக்கணும். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். நம்ம அவரோடு கூட சேர்ந்து இருக்கிறதான இருக்கணும். ஒரு மனம் அங்கே வரணும். மைண்ட் ஒன்னஸ் கண்டிப்பாக அங்கே வேணும். அப்படி தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2, 3 வாசிக்கலாம். நமக்கு எப்படி விதமான குணாதிசயங்கள் வந்ததுன்னா நம்ம யாருடைய ஆர்க்கியூ பண்ண மாட்டோம், யாருடைய தர்க்க விழாவும் நாங்கள் போட்டிருக்கு. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவளமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொள்ள கடவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி கொலோசியர் 3:12-13 மற்றவங்களை தாங்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும்.
அது 2 குணம் வேணும். மற்றவங்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். டைம் இல்லைனா அந்த வேஷம் வாசிக்காமல் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, 1 Corinthians 8:13 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆண்டவர் நம்ம அனுகூலம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின்மை யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அவங்களாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி இருக்கக்கூடாது, முறுமுறுக்கில் இருக்கக்கூடாது, தற்கிப்பில் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றமற்றவர்களாக இருக்கக்கூடாது. குற்றமற்றவர்களாக இருக்கணும். குற்றமற்ற 2:15 வாசிக்கலாம். குற்றமற்றவர்களாக பாருங்க, அதை குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த சந்ததி எப்படி இருக்கு? கோணலும் மாறுபாடுமான சந்ததியில நடுவிலே குற்றமற்றவர்களும். நம்ம எப்படி இருக்கணுமா? அது கோணலும் மாறுபாடு தான் இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக பிளேம்லெஸ், ஹார்ம்லெஸ், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபால்ட்லெஸ், நம்மகிட்ட எனக்கு தப்பே இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எய்ம் என்னது? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆக வேண்டியது. அதுதான் நம்முடைய எய்ம். அதுக்கு என்னென்ன செய்யணுமா? தீர்த்து 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லாம வெட்கப்படத்தக்கதாக அவன் வெட்கப்பட போகத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாய் இருப்பாயாக. உன்னுடைய ஆண்டோட வார்த்தையை பேஸ் பண்ணி இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. நம்மளை பற்றி குற்றம் சொல்லிட்டு இருப்பான். யாரு? சாத்தான். அங்கே போட்டு பாருங்க, அவன் சகோதரர்கள் மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானா. அவன் எப்படி தான் ஜெயிக்கிறது? அந்த குற்றமிடாமல் இருக்குன்னு சொன்னான். ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தினாலும் சாட்சியினாலும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம மேலே பூசிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம மேலே வச்சுக்கணும். நம்மளோட சாட்சி உண்மையாக ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பேசும்போது ஒரு ஹிப்பாக்ரசி இருக்கக்கூடாது. நம்ம பேசுகிற ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. எப்பவும் ஒரே சீராய் நம்ம பேசணும். ஆமென். நமக்குன்னு உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது அங்கே அப்போஸ்தலன் இதில் சொல்லுற காரணம் என்னென்னா, வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ். நம்ம எதை போதிக்கிறோமோ அதன்படி நடக்கணும். அடிக்கடி சொல்லியிருக்கோம், நம்ம எதை சொல்கிறோமோ அதன்படி நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்திற்கு அடையாள மொழியை, மற்றபடி ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:1 வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல். சண்டை பண்ணக்கூடாது. மற்றவங்க போய் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனா இருக்கணும். போதக சமர்த்தனும். அவன் எப்படி ஆதாயம் பண்ணலாம் அப்படிதான் பேசணும். தீமையை சகிக்கிறவனமா இருக்க வேண்டும். இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போற அதே காரியங்கள் போடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டதாக இருக்கணும். நம்ம அதை விட்டு நம்ம பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. சாந்த குணம் உள்ளவளாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. சாந்த குணம். உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் அறியப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அதுலேயே கபடற்றவர்களாக எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களாக இருக்கணுமா? அது 2:15 போட்டிருக்கு. இங்கிலீஷில் ஹார்ம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஹார்ம்லெஸ்ன்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ரம் ஈவில், பொல்லாங்கிலிருந்து
அதுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. இன்னோசென்ட்டு. மூணாவது சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக. அப்புறம் வித்தவுட் மிக்சர் ஆஃப் ஈவில். இதையும் அதே திருப்பி திருப்பி அந்த மாதிரி பேசுகிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உத்தர பாசனம் கபடற்றோன்னு சொன்னார். அது யார்? நாத்தான வேலை. கபடற்ற இஸ்ரவேலாய நாத்தான பேர் சொன்னார். நம்மளை பார்த்து சொல்லுவாரா? கபடம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவருடைய சீசரை பார்த்து சொன்னார், அந்த ஊழியத்தை அனுப்பும்போது அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னார். மத்தேயு 10:16 வாசிங்க. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல இதோ இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், இதோ உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல பாம்பை போல சர்ப்பத்தை வினா உள்ளவனாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக, ரொம்ப அட்டென்டிவாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நடக்குது என்னன்னு பார்க்கணும். புறாக்களைப் போல கபடற்றவளமாய் இருங்கள். கபடற்றவளாக இருங்க. ஹல்லேலூயா. புறா வந்துடுது கபடற்றவளாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறாவை பார்த்தாலே ஒரு சாந்தமாக, ஒரு அமைதியாக பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம அங்கே ஒப்பிடப்பட்டது பார்க்குறோம். புறாவை போல இயேசு மேலே இறங்குறான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை பார்க்க அது மாதிரி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் பாருங்கள், அவர் எப்படி இருக்குன்னு போட்டிருக்காரு, எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காரு பாருங்கள். ரோமர் 16:19 பாருங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்ய துரிதமாக இருக்கணும். எப்படி நன்மை செய்யலான்னு இருக்கணும். அப்போ தான் ஆதாயம் பெற முடியும். அதை தீமை செய்யும்போது எனக்கு தீமைக்கு நம்ம பேதைகளாக இருக்கணும். தீமையை செய்ய தெரியக்கூடாது. நம்ம தீமை செய்ய தெரியக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி இல்லை, மாசற்றவளாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? மாசற்றவள். அதுக்கான வசனத்தை முன்னாடி வாசித்தோம். தீத்து 2:7-8. நற்கிரியர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். உபதேசத்தில் வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். நல்லொழுக்கமாக இருக்கணும். குற்றம் பிடிக்கப்படாதவர்களாக இருக்கணும். ஆரோக்கியமான வசனத்தை மாத்திரம் பேசுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அவருடைய அந்த எவாஞ்சலிஸ்டுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்விதமாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 6:3 பாருங்கள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:17-21. 12ஆம் அதிகாரமே முதல்ல நான் போன தடவை பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் எனக்கு புத்தியுள்ள ஆராதனை செஞ்சணும். அதுக்கப்புறமா மனம் புதிதான மறுரூபமாகணும். ஆண்டவர் சமூகத்தில் வாழணும். இங்கே வந்து மற்றவர்களை ஆதாயப்படுத்துறது, மற்றவர்களை எப்படி நம்ம நடத்தணும் ரொம்ப அருமையாகப்பட்டிருக்கு. ரோமர் 12:17 வாசிக்கலாம். தீமைக்கு தீமை செய்யாத எல்லா மனுஷருக்குமே யோக்கியமானவர்களை செய்ய கூடுமானால் உங்களால் ஆரம் மட்டும் எல்லா மனுஷரோட சமாதானமாக இருக்கணும். பழி வாங்காத. சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செஞ்சின்னா நீ என்ன பண்ணுவான்? அவனை ஆதாயப்படுத்த மாத்திரம் இல்லை, அவன் தலை மேலே அக்கினி தழலை போடுவான். உனக்கு தீமை செய்யணும்னு நினச்சான்னா அவன் தான் அழிஞ்சு போவான். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளது மாசற்றவர்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், லூக்கா 6:27 வாசியம்னு சொன்னால், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள், அவர்கள் சபியாதிருங்களை, அவர்களை ஆசீர்வதிங்கள், அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக இருப்பேன்னு சொன்னால், இந்த மாதிரிலாம் செயல்பட்டேன்னு சொன்னால், இந்த கோடலும் மாறுபான சந்ததியில் நம்ம எப்படி இருப்போம்? சுடலை போல் எழுந்து பிரகாசிப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரகாசிக்கிற நீங்கள், பிரகாசிக்க வேணுங்க என்று நினைக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக ஆண்டோடைய சத்தியத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாஞ்சிக்கணும். முதலாவது சத்தியத்தை விசுவாசிக்கணும். சத்தியத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்க உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வசனத்தை தேடணும். அங்கே சொல்ல பாருங்க, நம்முடைய வசனங்கள் கிடைத்தோட நான் உட்கொண்டேன். அது என்னுடைய அது உள்ளுக்குள்ளே போகணும். நம்முடைய உள்ளான மனுஷனில் போகணும். அதுதான் பலப்படுத்தணும். அது நம்மளை ஆசீர்வதிக்கிற காரியமாக இருக்கும். அது சொல்கிறான், என் எலும்புகளை போய் அக்கினியாக அது என்னதை பற்றி எரிகிறதான். அக்கினி தணலாக இருக்கான். அப்படி ஆவியில் அனலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்புறம் ஆண்டவருடைய வசனத்தை தூக்கி காட்ட முடியும். அப்போ பேதுரு சொல்கிறாரு, குழந்தைகளைப் போல, புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல ஞான பாலாகி அந்த வசனத்தின் நீங்கள் எப்படி இருக்கணுமா?
வாஞ்சியாக இருக்கணும். எங்கெல்லாம் வசனம் கிடைக்குதோ அது வாஞ்சியாக படிக்கணும். ஏனதான் இல்லை, டெய்லியும் கேலண்டரில் ஒரு வசனம் இல்லை, இந்த வேதத்தை ஒழுங்கு கிரமமாக உட்காந்து படித்து அதை தியானம் பண்ணணும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:21 வாசிங்க. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. 24-25 படிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயதின பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதாவது கேட்கிற வசனத்தை மறக்கிறவனா இல்லாம அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா கிரியை செய்வான். தன் செய்கையிலே பாக்கியவனா இருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவளா இருக்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம ரட்சிப்பு பிரயாசப்பட இந்த கோணலும் ஆறுமாடுவான சந்தையில் நம்ம சுடரை போல இந்த வேத வசனத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிக்கணும்னு சொன்னால், முதலாவது நம்ம மற்ற மனிதர்கள் பார்க்குற விதமாக இல்லை, பார்க்கிற தேவனிடத்துக்கு பயந்து நம்ம கிரியை செய்யணும். ரெண்டாவது, நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிறத நம்மகிட்ட எந்த காரியம் தான் அதை விட்டுடணும். மற்றவர்கள் நம்ம இருக்கிற குறைகளை நம்ம ஒத்துக்கொண்டு அதை நம்மகிட்ட நீக்க பார்க்கணும். அப்புறமா ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம ரட்சிப்பு பிரயாசப்பட அவருடைய கிருபையை அவருடைய சார்ந்து கொள்ளணும். அவருடைய ஒத்தாசையை எப்பொழுதும் நம்ம நாடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து குற்றச்சாட்டப்படாத இருக்கணும், முறுமுறுக்களாக இருக்கக்கூடாது, நம்ம வாக்குவாதம் மன்னர்களாக இருக்கக்கூடாது, கபடற்றவர்களாக இருக்கணும், அப்புறமா மாயமற்றவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம இருப்புன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்க மாட்டோம், அந்தகாரமாக இருக்க மாட்டோம், ஆவியில் அனருள்ளாக இருப்போம், நம்ம எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்குது ஆண்டவரே. இருளில் அது இந்த இருளில் இருந்தாலும் அந்த இருளில் மக்களை ஆண்டவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியா. இயேசுவே, நீங்கள் பூமியில் பிறந்தது போல ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு நாங்களும் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யத்தக்கதாய் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த இருளில் ஆண்டவரே கர்த்தா பாவத்தில் இருக்க மக்களை ஆண்டவரே மெய்யான ஒளியாய் கிறிஸ்து இடத்தை நடத்த கர்த்தர் உதவிச்சும்படியாக செபிக்கிறோம். அதற்காக நாங்கள் ஆண்டவர் உங்களுடைய வசனங்களத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவர் சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க ஆண்டவரே நீ சொன்னதான ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரை கடைப்பிடிக்க கர்த்தர் உதவி செய்யும். அதை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அது எங்களையும் சபைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அந்யோன்யம் எழுத்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம்.